ஏப்ரல் 10, 2019 சாயந்தரம் 6:30 மணிக்கு ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியிலே ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அது என்னன்னா, பிளாக் ஹோலோட முதல் பிக்சர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காலத்திலிருந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் வந்து தியரியாக நம்ம நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். பிளாக் ஹோல் இருக்குன்னு நிறைய பேர், பிளாக் ஹோல் இல்லைன்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸை சுற்றியே வந்து ஏகப்பட்ட பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தியரிட்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னதான் அந்த பிளாக் ஹோல் வந்து தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எந்தவித இமேஜஸும் கிடையாது. காரணம் என்னென்னா, பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவ்வளோ வேகமாக ட்ராவல் ஆகிற லைட்டால் கூட அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. பின்ன எப்படி பிளாக் ஹோலை ஃபோட்டோ எடுத்தாங்க? முதல்ல இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்ன? பிளாக் ஹோல் அப்படிங்கிறது வந்து சன் மாதிரியான ஒரு ஸ்டார் தான். ஆனால் அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா சன்னை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா, அந்த பிளாக் ஹோல் வந்து அதோட எனர்ஜியெல்லாம் லூஸ் பண்ண ஆரம்பித்து இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிடும். இப்படி கம்ப்ரெஸ் ஆகிறதுனால அதோட மாஸில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. ஆனால் அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். டென்சிட்டி அதிகமாகிறதுனால அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாகும். இதனால இந்த பிளாக் ஹோல் வந்து தன்னை நோக்கி எல்லா பொருளையும் இழுக்க ஆரம்பிச்சிக்கும். இப்படி ஃபார்ம் ஆனது தான் மெஸ்ஸியர் 87 அப்படிங்கிற இந்த பிளாக் ஹோல். நமக்கும் இந்த பிளாக் ஹோலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 55 மில்லியன் லைட் இயர்ஸ். அண்ட் இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா விர்கோ கான்ஸ்டலேஷனில் இருக்குது. இந்த பிளாக் ஹோல் சன்னை விட 6.5 பில்லியன் டைம்ஸ் வந்து மாஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பொதுவாக அந்த பிளாக் ஹோலோட மாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால அதோட கிராவிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால லைட்டு கூட அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியாது. எப்படி நம்மளோட பூமி வந்து சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த பிளாக் ஹோலை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட் சுற்றி வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எப்போ ஒரு பாயிண்ட்டை தாண்டி உள்ளே வருதோ அப்போ அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்துடும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் உள்ள வாஷ் பேஷன் சிங்கில் எப்படி தண்ணி ஒரு சுழல் மாதிரி சுற்றி உள்ளே போகுதோ, அதே மாதிரி பிளாக் ஹோலை சுற்றி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு சுழல் மாதிரி சுற்றிட்டு அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போயிடும். தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட் ஒன்று பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டெலஸ்கோப் வந்து உதவியாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரமாக இருக்குது, இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து டெலஸ்கோப்போட சைஸையும் டெலஸ்கோப்போட டைப்பை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா டெலஸ்கோப்போட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக தேவைப்படும். ஈவன் தோ இந்த M87 அப்படிங்கிற பிளாக் ஹோல் வந்து சோலார் சிஸ்டம் அளவுக்கு பெருசாக இருந்தாலும் அது நம்ம விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு நமக்கு எர்த்து சைஸ்க்கு வந்து நமக்கு ஒரு டெலஸ்கோப் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு பெரிய டெலஸ்கோப் பில்ட் பண்ணுறது நம்மளால் சாத்தியமே இல்லை. அப்படிங்கிறதுனால எர்த்தில் உள்ள நிறைய அப்சர்வேட்டரிஸோட இவங்க டைப் வச்சாங்க. இந்த அப்சர்வேட்டரிஸில் உள்ள ஒவ்வொரு டெலஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோலில் ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிருக்கும். வேர்ல்டில் மொத்தமாக 8 இடங்களில் இந்த டெலஸ்கோப்பை செட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஹோலை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ஈவன் ஹாரிசான். நம்ம டெலஸ்கோப்புன்னு சொன்ன உடனே நம்ம முதல்ல ஞாபகத்துக்கு வர என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலஸ்கோப்பை வச்சுட்டு அந்த பிளாக் ஹோலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இங்கே யூஸ் பண்ண டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ டெலஸ்கோப்ஸ். அதாவது இந்த பிளாக் ஹோல்லேருந்து வர ரேடியோ சிக்னல் இது ரிசீவ் பண்ணிவிட்டு அதை எலக்ட்ரிக்கல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணிட்டு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல்லேருந்து ரிசீவ் பண்ணுற சிக்னல் வந்து ஒரு சில இடங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஒரு சில இடம் வந்து வீக்காக இருக்கும். இந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ எந்த இடத்துலலாம் வந்து சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வந்து பிரைட்டர் ரீஜனாகவும், எந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து வீக்காக இருக்கோ அது வந்து டார்க்கர் ரீஜனாக கன்சிடர் பண்ணிட்டு வந்து அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நமக்கு வந்து கலர் பிக்சர் வேணும் அப்படின்னா சிக்னலோட இன்டென்சிட்டியை பொறுத்து RGB அசைன் பண்ணிவிட்டு அதை வந்து கலர் பிக்சரை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. 2017 ஏப்ரலில் வந்து கண்டினியூஸாக 10 நாளைக்கு இந்த அப்சர்வேஷன்ஸ் பண்ணாங்க. இந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து வர டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 8 டெலஸ்கோப்பையும் வந்து அட்டாமிக் கிளாக் வச்சு சின்க்ரனைஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா இருந்தது. அதனால அந்த டேட்டா வந்து இவங்களால் இன்டர்நெட் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியல. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஹார்ட் டிரைவ்ஸில் போட்டுட்டு மேசேஜஸில் உள்ள ஒரு லேபுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் இமேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒட்டுமொத்த டேட்டாவையும் வந்து ஒரு சின்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக வர மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜஸ் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரே ஆப்ஜெக்ட் வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதில் நல்ல ரீஜனை மட்டும் கிளப் பண்ணிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து ஹை குவாலிட்டி அவுட்புட்டாக வந்து காட்டுவாங்க. இதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒவ்வொரு இமேஜஸையும் இமேஜ் குவாலிட்டியை பொறுத்து அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இமேஜஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி கிடைச்சது தான் ஈவன் ஹாரிசான் ரிலீஸ் பண்ண M87ஓட பிளாக் ஹோல் பிக்சர். இதே மாதிரி நம்மளோட மில்கி வே கேலக்சியில் சாஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷனில் பார்த்தீங்கன்னா A ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குது. இந்த பிளாக் ஹோலோட இமேஜை தான் வந்து இப்போ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த M87 கிடைச்ச ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவன் ஹாரிசான் டெலஸ்கோப்போட கலர் கோட் படி
அந்த பிக்சரில் உள்ள பிளாக் கலர் ரீஜன் வந்து நோ எமிஷன் ரீஜன் அண்ட் எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஹை எமிஷன் ரீஜன். இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா லைட் பெண்டாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியும். இதனால தான் வந்து ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து செகண்ட் டைமாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. முதல் வாட்டி 1919 சார் எடிங்டன் அப்படிங்கிறவர் வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்போ இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு இப்போ தான் இமேஜ் வழியாக நம்ம வந்து இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த காரணங்களால தான் MI-7 பிளாக் ஹோல்லேருந்து எடுக்கப்பட்ட பிக்சர் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுது. இவ்வளோ காலம் வரை வந்து பிளாக் ஹோல் பிக்சர்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நம்மளோட வீடியோவில் கூட ஏற்கனவே வந்து பிளாக் ஹோல் பிக்சர் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இம்பாசிபிளான விஷயம் வந்து பாசிபிளாக இருக்குது. எதிர்பாராத மாற்றங்கள் தான் அறிவியலோட அழகை.